இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் மூலமே நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சில முக்கிய தகவல்கள் அனைத்துமே நமக்கு வெளியிட போகிறாங்க. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ யூஜிடிஆர்பியோடைய முக்கிய நியமனங்கள் என்ன ஆயிற்று, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து பிஜிடிஆர்பி தேர்வு எப்பொழுது, இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். 149 ஜிஓவை நீக்கிறதா ஒரு அரசாணை வெளியிட போகிறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா மாபெரும் ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு இறுதி முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலில் டிஆர்பி, டெட்டு, யூஜிடிஆர்பி சம்மந்தமான அனைத்து வகையான மெட்டீரியல்களும் இலவசமாக நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே போராட்டங்களை நடத்த இருக்கிறதா தகவல்கள் எல்லாமே வந்த வண்ணம் இருக்குங்க. ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட ஆசிரியர் அமைப்பு சங்கங்கள் எல்லாமே அடுத்தடுத்த போராட்டங்களை நடத்துகிறதா நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. இந்த ஜாக்டோ ஜியோவில் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் முதற்கொண்டு அனைத்து தகவல்களும் சொல்லியிருக்காங்க. மின்னல் ரவியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில தகவல் வெளியிட்டிருக்காரு. ஸோ டிசம்பர் 28க்கு அப்புறம் ஜனவரி 4லேருந்து 5க்குள்ளார ஒரு மாபெரும் நாடு தழுவிய போராட்டத்தை ஆசிரியர் சங்கங்கள் நடத்த இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த போராட்டத்தில் பழைய ஓய்வூதியத்தை திரும்பவும் கொண்டு வாங்க அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, ஆசிரியர் சங்கத்தில் 149 தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட 149 ஜிஓவை நீக்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த 149 ஜிஓ நீக்கிறதுக்கு உண்டான ஒரு அரசாணை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த அரசாணையை மாற்றி அமைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு, ஏன்னா பழைய அரசாணை இருக்கட்டும், அந்த அரசாணையில் சில மாடிஃபிகேஷன் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்ருக்காங்க. இதற்கு பார்த்திங்கன்னா கடந்த 2-3 நாட்களாகவே அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையிலான அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் எல்லாமே இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்கு அப்டேட் ஆகிடும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் 2 தினங்களில் இந்த தகவல் எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். டிஆர்பியில் பொறுத்தவரை இன்னமும் ஆனுவல் பிளானர் எதுவுமே வெளியாகலைங்க. சார் ரொம்ப நாள் ஆகுது இந்த டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர். ஸோ 2024க்குண்டான ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிடாதது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஸோ ஆனுவல் பிளானருக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்க இந்த தருணத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஜனவரி 5ஆம் தேதிக்குள்ளார ஆனுவல் பிளானரை வெளியிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறதுக்கு பிஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகளை இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழகத்தில் இந்த நியமன தேர்வு நடத்தலாமா வேண்டாமா அப்படின்ற கருத்து கணிப்பு எல்லாமே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நியமன தேர்வு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு முக்கிய முடிவுகள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். பள்ளி கல்வித்துறை சொந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.